பாரதி ஒரு ஆன்மீக கவியாக பலருக்கு தெரியலாம். கண்ணன் பாடல்கள் அதற்கு ஒரு காரணம். கண்ணனை குழந்தையாக, தாயாக, சேவகனாக, நண்பனாக, வழிகாட்டியாக நினைத்து பாடல்கள் புனைந்தவர் பாரதியார். தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை. தேச விடுதலை போராட்டத்தில் மகா கவியாக விஸ்வரூபம் எடுத்த பாரதி, வாழ்க நீ எம்மான் என்று காந்தியை போற்றிய தமது பேனாவால் வெள்ளையராட்சிக்கு எதிராக கவிதைகள் படைத்தார். பாஞ்சாலி சபதத்தையும் தேசிய விடுதலை கீதமாக பாடியது பாரதியின் தனிச்சிறப்பு. தமிழ் இலக்கியத்திற்கு புதுக்கவிதை, சிறுகவிதை என நவீன வடிவம் கொடுத்தவரும் பாரதிதான். சங்ககால புலவர்கள் பிடியில் இருந்த தமிழை மக்களுக்கான எளிய தமிழாக மாற்றிய சுடர்மிகும் அறிவுடையவராக பாரதி திகழ்ந்தார். பெண் விடுதலை, சாதி ஒழிப்பு, மீனவர் பிரச்சினை, இலங்கை மலையக தமிழர்கள் துன்பங்கள், இதழியல், கேலி சித்திரம் என தமது காலத்திற்கு முன்னே சென்று சிந்தித்த பாரதி இன்றும் தமிழக மக்களுக்கு ஒரு அழியா சொத்துதான். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். 38 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த பாரதியின் வரிகள் அவர் மறைந்து நூற்றாண்டுகளை கடந்த பிறகும் இன்றும் உயிர்ப்போடு இருப்பதுதான் தனிச்சிறப்பு.